ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ நியூவாக விட்ட V4.3.2க்கான நோ டேமேஜ் மோட், அதாவது எங்கே இடித்தாலுமே பஸ்ஸு வந்து டேமேஜ் ஆகாத ஃபைல் வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி கேமில் ஆட் பண்ணுறதுன்றதெல்லாம் இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பஸ்ஸை அங்கங்கே இடித்து டேமேஜ் ஆகுது, நிறைய கரேஜுக்கு ஓயாமல் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்றதுனால இப்போ வந்து டேமேஜ் மோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டச் பண்ணிங்கன்னா இவருடைய சேனலில் தான் போகும். இவருடைய இதில் ஹெச்பி நோ டேமேஜ்ன்னு இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் அதில் டியூல் டேப்பு இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் ஒரு கை மேலே காட்டின மாதிரி இருக்குல்ல, அதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த மேலேயே ஃபஸ்ட்டுலேயே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹேர் டு கண்டினியூன்னு இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே ஆப்ஷன் கேட்கும். கொடுத்துட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் ஓடும். அந்த 15 செகண்ட்ஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் 15 செகண்ட்ஸ். இந்த 15 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போயிடும். நீங்கள் எப்பயும் போல் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு 4 செகண்ட்ஸ் முடிஞ்சு. இப்போ நான் லைட்டாக கொஞ்சம் இப்படி அசைச்சோம்னா அந்த இது வந்து ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டியூல் டேப் டு கோ டு லிங்க்னு இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி திரும்ப கீழே வந்தீங்கன்னா கீழேன்னு மேலே போனீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளீஸ் வெயிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறது. சரிங்களா? அந்த ப்ளீஸ் வெயிட் ஆப்ஷனில் தாண்டி டியூல் டேப் டு கோ டு லிங்க்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அது லிங்க் வரும். அதுக்கடுத்து லேட்டஸ்ட் பேஜுக்கு போயிடும். அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். கிளிக் திஸ் பேனர் அன்லாக் லிங்க்னு போட்டு ஒரு கை காமிச்ச மாதிரி இருக்குல்ல, அந்த இதில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேனர் இடத்துல கண்டினியூ வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? அந்த பேனர் இடத்துல கண்டினியூன்றது வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸி மெத்தட் தான். நோ பாஸ்வேர்டு இந்த லிங்க்குக்கு, இந்த மோடுக்கு. வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு போயிடாதீங்க. இப்போ கண்டினியூ வந்துடுச்சு. கண்டினியூ வந்தோடனே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா கண்டினியூன்னு கீழே அதே ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டினியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 செகண்ட் டைம் வரும். அதுக்கடுத்து கெட் லிங்க்னு கேட்கும். கெட் லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா ஷேர் மோட்ஸில் போகும். க்ரியேட் டவுன்லோட் லிங்க்னு ஒரு மஞ்சள் கலர் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் வரும். வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா 6 செகண்ட் டைம் ஓடும். அதில் என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடி கேட்கும். கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோடு கேட்கும். ஸ்டார்ட் டவுன்லோடும் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபைல். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஃபோனில் ஜெட்டர்ச்சியர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் போய்க்கோங்க. டவுன்லோடு ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்கன்னா அந்த ஃபைல் வந்தீங்கன்னா இருக்கும். நோ டேமேஜ் ட்ரைடு ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நோ டேமேஜ்ன்னு இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நோ டேமேஜ்ன்னு இருக்குல்ல ஒரு ஆப்ஷன், அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கேட்கும். நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் ஏர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா இருக்கும்ல, அந்த ஃபைலில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஃபைல் இருக்குது. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி மல்டி செலக்ட் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட்டார் காப்பி கேட்கும். 3வது ஆப்ஷன் காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு அப்படியே டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்துடுங்க. ஆண்ட்ராய்டு ஓபிபி com.malio, அதுக்கடுத்து மெயின் ஃபைல் அசட்ஸ் பின் டேட்டா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீழே ஸ்லேட ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைல் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த ரீசெண்ட் ஆப்ஸை பூரா க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லா ஆப்பையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எல்லா ஆப்பையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஓபிபி ஏபிகே வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஹாரன் மோடு, டிராஃபிக் மோடு, இந்த ஃபைல் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண முடியும். ஓபிபி ஏபிகே எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறதுன்றது கீழே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேம் ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்புறம் ஸ்பீடு ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நியூவாக அப்டேட் விட்டாங்கன்னா உடனுக்குடனே நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகிடுது வீடியோஸ். யாரும் சப்போர்ட் பண்ணல, சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேமை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். லிவரி வந்து நான் போடலை சரிங்களா. இப்போ தான் ஓப்பன் பண்ணதுனால அப்படியே வச்சுட்டேன். சரின்ட்டு இப்போ வந்துட்டு நான் போய் ஒரு இடத்துல இடிக்கிறேன். இப்போ இதில் இடிக்கிறேன். இடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த 100% அப்படியே தான் இருக்குது, டேமேஜ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த வித டேமேஜும் ஆகாது. நீங்கள் எப்படி வேணால் எவ்வளோ வேகமாக வேணால் போய்க்கலாம், வேகமும் குறையாது, எவ்வளோ வேகமாக வேணால் போய்க்கலாம் சரிங்களா. பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே இடித்து தான் நான் போய்கிட்டு இருக்கேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த